ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் சொன்ன இந்த தேதியில தான் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்க போகுது. இத்தனை நாளாக கவலை, கஷ்டம், துன்பம், துயரம்னு வாழ்ந்த உன் வாழ்க்கையில் இப்போ எல்லா நல்ல விஷயங்களையும் மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம்னு அடையும்படி நடத்தி தரப்போகிறேன். உன்னை ஏமாத்தினவங்களையும் உன்னை கஷ்டப்படுத்தினவங்களையும் நீ பழிவாங்க யோசிக்காதே. ஏன்னா அவங்களுக்குரிய தண்டனையை, அவங்களுக்குரிய கர்ம வினையை நான் பார்த்துக்கிறேன். அதுவும் நீ அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறதுனால அவங்க கஷ்டப்படுறத உன் கண்ணெதிரையே நீ பார்க்க தான் போகிற. இப்பொழுது வேண்டுமானா உன் வாழ்க்கை தேய்பிரை போல துன்பம் நிறைஞ்சதாக இருக்கலாம். வானத்தில் எப்படி தேய்பிரைன்னு ஒன்று வந்தா அதற்கு பிறகு வளர்பிரைன்னு ஒன்று வருதோ, அதே போல வாழ்க்கையிலையும் நீ நல்ல வளர்ச்சி அடைஞ்சு முழுமையான பரிபூரணமான வாழ்க்கையை வாழுவாய். உனக்கு துணையா இந்த வராகி அம்மா எப்போதும் இருப்பேன் என்று சொல்லவே. எப்போவுமே ஒருத்தர் ஏதாவது ஒரு செயலை செய்யும் போது அவங்க மேலே உனக்கு கோபம் வருதுன்னா, கோபத்தில் பேசாமல் இருக்கிறத விட அவங்க முகத்துக்கு நேருக்கு நேராக போய் நீங்கள் செஞ்சது இது தப்புன்னு எடுத்து சொல்லிடு. அதனால் நல்லது தான் நடக்கும். ஒன்று அவங்க உன்னை விட்டு பிரிஞ்சு போவாங்க, இல்லைனா நீ கோபப்பட்டது சரிதான்னு ஏற்றுக்கிட்டு அதை திருத்துவதற்கு முயற்சி செய்வாங்க தானே. அதை விட்டுட்டு யாரோ செஞ்ச தவறுக்காக கோபத்தை பட்டுக்கிட்டு கோபத்தை மனசுலையே அடக்கி வச்சுக்கிட்டு ஓ உடம்ப நீ ஏன் கெடுத்துக்கிற? எதுவாக இருந்தாலும் அதை பொறுமையாக எதிர்கொள்ளவும் நிதானமாக சமாளிக்கவும் கற்றுக்கிட்டினா உன்னால் சரி செய்ய முடியாத கஷ்டம், பிரச்சனைன்னு எதுவுமே இருக்காது. ஒரே ஒரு விஷயம், எல்லா பிரச்சனைகளையும் எல்லா கஷ்டங்களையும் சமாளிக்கிறதுக்கான ஒரே அற்புதமான ஆயுதம் அமைதி மட்டும்தான். அமைதியாக பொறுமையாக இருந்தீனா அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நீ சரியாக யோசித்து சிறப்பாக வேலை செஞ்சு சமாளிச்சிடலாமே செல்லமே. உன் துன்பத்தில் நீ கஷ்டப்படும் போது உனக்கு துணையாக இல்லாத எந்த ஒரு உறவும் நீ இன்பத்தில் இருக்கும்போது உன் கூட இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நீ அவங்கள முழுசாக நம்பும்போது அவங்க உன்னை கைவிட்டுட்டு வெகு தூரம் போனவர்கள் தானே. உயிருள்ளவரை அவர்களை மறக்காதே, அவங்கள மறுபடியும் தேடி போகணும்னு நீ நினைக்காதே என் செல்லமே. எப்போவுமே அமைதியாக இரு. ஏன்னா இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்கும், மாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அமைதியாக இருந்தீனா என்ன நடக்குதுன்னு மாற்றங்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். தனியாக இருக்கமே நினச்சி கஷ்டப்படாத. இந்த உலகத்தில் எல்லாரும் கடைசி வரைக்கும் இருக்க போகிறது தனிமையில்தான். யாரும் எப்பொழுதும் யாருக்காகவும் வாழ்நாள் முழுவதும் கூட வர முடியாது தானே. நீ உன் கஷ்டத்தை மறைக்கிறேன், சோகத்துக்கு ஆறுதல் தேடுறேன்னு சொல்லி அடுத்தவங்க கிட்ட போய் உன் கவலைகளை சொல்லாதே. ஏன்னா உன் முகத்துக்கு நேராக வேணும்னா அவங்க வருத்தப்படுறது போல பேசலாம். ஆனால் உனக்கு பின்னால் போய் உன்னுடைய கஷ்டத்தை அடுத்தவர்களிடம் சொல்லி கேலி பேசதான் செய்வாங்க. எப்போவுமே நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடு. நேரமும் காலமும் ஒரு முறை போயிட்டா திரும்ப வராது. எப்போவுமே நீ தனித்துவத்தோட சிறப்பான ஆளாக இருக்கணுமே தவிர அதை வெளியில் காட்டிக்க கூடாது. ஏன்னா நீ திறமைசாலி, புத்திசாலின்றத யாருமே ஏற்றுக்கவும் மாட்டாங்க, யாருமே நீ நல்லா இருக்கிறத விரும்பவும் மாட்டார்கள். நீ புத்திசாலியாக இருந்தாலும் சரி, திறமைசாலியாக இருந்தாலும் சரி, உன்மேல் பொறாமைப்படக்கூடிய மனிதர்கள் நிறைஞ்ச உலகம். நீதான் உன்னுடைய பெருமைகளை வெளிக்காட்டி கொள்ளாமல் திறமையாக உனக்கான விஷயங்களை செஞ்சு சாதிக்கணுமென் செல்லமே. நோய் நொடி இல்லாத நல்ல உடலையும், கடன் கஷ்டம் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையும், நல்ல வேலையையும், ஒழுகாத வீட்டையும், சொந்த வீட்டையும், சுகமான தூக்கத்தையும், இலகுவான மனசையும், நீண்ட ஆயுளையும் உனக்காக இந்த வராகி அம்மா கொடுக்க போகிறேன். இன்னும் வேற என்ன வேணும்னு கேட்குற? நீ என்ன கேட்டாலும் உனக்கு தருவதற்கு தயாராக தான் உன்னை தேடி வந்திருக்கேன். அது மட்டுமல்ல, கூடிய சீக்கிரமே உன் வீட்டில் நீ நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்க போகுது. உனக்காக நான் இருக்கேன்னு நீ முழுவதுமாக என்னை நம்புகிறாய் தானே. அப்புறம் எதுக்காக உனக்கு இந்த கலக்கம்? உனக்கான வெற்றி காலத்தை நான் உருவாக்கிட்டேன். நிச்சயமா உன் வாழ்க்கையில் நீ சிறப்பாக முன்னுக்கு வருவ. நிம்மதியான வாழ்க்கைங்கிறது ஓடி ஆடி சம்பாதிச்சு ஆடம்பரமாக செலவழிக்கிறது கிடையாது. என்ன சம்பாதிக்கிறியோ அதை வச்சு திருப்தி கொட்டுக்கிட்டு இருப்பதை கொண்டு நோய் நொடி இல்லாமல் வாழ்வது தான் வாழ்க்கை. சில பிரச்சனைகள் வரும்போது உன் மனசு அதை பற்றி அதிகமாக யோசிப்பதை விட அமைதியாக பொறுமையாக இருந்தாலே பிரச்சனையை சமாளிக்கும் மனநிலை வந்துவிடும் அல்லவா. உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த மனிதர்களில் ஒரு சிலர் உன்னை ஏமாத்திருப்பாங்க, ஒரு சிலர் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க.
ஒரு சிலர் அவங்க தேவைக்கேற்றாற் போல உன்னை பயன்படுத்தி இருப்பார்கள். இன்னும் ஒரு சிலர் உன்னை அவமானப்படுத்தியிருப்பாங்க. ஒரு சிலர் வாழ்க்கைனா இப்படி தான், யாரையுமே நம்பக்கூடாதுன்ற பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. யார் எதை சற்று கொடுத்திருந்தாலும் நீ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. நீ சந்தித்த எல்லா மனிதர்களும் உன்னை சிறந்த மனிதர்களாக மாற்றுவதற்காக உன்னை நோக்கி வந்தவர்கள்தான். நீ யாரை சந்திக்கணும் யாரை சந்திக்க கூடாதுன்றதையெல்லாம் இந்த வராகி அம்மா நான் தானே முடிவு செய்கிறேன். ஒரு சிலர் உன் கூடவே இருந்து உனக்கு நல்லது செய்கிறது போலவே பேசிக்கிட்டு, ஆனால் முழுவதுமாக உன்னை ஏமாற்றி சூழ்ச்சி செய்து துரோகம் செய்து அவங்க நல்லா வாழ்ந்திருப்பாங்க. அதையெல்லாம் நீ புரிஞ்சுக்கொள்றதுக்காக தான் சில கஷ்டங்களை உனக்கு கொடுத்தேன். நீ விரும்பினதை இப்போ உனக்கு தரதான் போகிறேன். நிச்சயமா நீ நிதானமாக அமைதியாக இருந்தீனா எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகமாக நடப்பதை உன்னால் உணர முடியும் என் செல்லமே. நீ நினைக்கிறது போல இந்த உலகமும் இல்லை, இதில் இருக்கக்கூடிய மனிதர்களும் இல்லை. உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் நான் காரணத்தோடு தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். அதனால் நீ அமைதியாக இருப்பது தான் நல்லது. எல்லா பயணங்களும் நீ நினச்ச இடத்துல போய் முடிஞ்சிடாது. வழி தவறி செல்லும் சில பயணங்கள் தான் உனக்கு வாழ்க்கையில் நல்ல பாடங்களை கற்றுக் கொடுக்கும். உனக்கு துரோகம் செய்தவர்கள் எல்லாம் நிலையாக நிற்கிறார்கள் நினைக்காத. அவங்க நிலை கண்டிப்பாக மாறும். உன்னை கஷ்டப்படுத்தினவங்க சீக்கிரம் கஷ்டப்படும் போது அதை பார்த்து ஐயோ பாவம்னு மனிதாபிமானத்தோடு நீ யோசிக்க தான் போகிற. இந்த வராகி அம்மா உன் நிலைமையை நிச்சயமாக மாற்றுவேன். அடுத்தவங்க விருப்பப்படும்படி நீ எதையும் செய்யணும்னு அவசியமில்லை. உன் விருப்பத்துக்கு உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ ஆரம்பி. அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும்னா நீ உன் விருப்பத்தை விட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு ஏற்றாற் போல நடிச்சு தான் ஆகணும். நீ யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நீயாக இரு. உனக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ. நீ கஷ்டப்பட்ட காலமும் உன்னை கலங்கடித்த காலமும் கடுமையான காலம் கிடையாது. எல்லாமே உன் வாழ்க்கையை வடிவமைச்ச காலங்கிறத சீக்கிரமே புரிந்து கொள்வாய் என் செல்லவே. நீ எதுக்காக இப்போ கவலைப்படுறனே எனக்கு தெரியல. உன் மனதை இப்போது குளிர்விக்கிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பங்களையும் போக்கி உனக்கான இன்பங்களை தருவதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். தாயில்லா பிள்ளை எப்படி கஷ்டப்படுமோ அப்படிதானே நீ தனியாக தவிச்சு துன்பங்களில் மூழ்கி போய் துடிச்சுக்கிட்டு இருக்க. வருந்தாதே என் செல்லவே. இந்த வராகி அம்மா நான் உன் கூட இருக்கும்போது எப்படி நீ கஷ்டப்பட விடுவேன்? நீ எங்கே போனாலும் உனக்கு நிழலாக நான் வருவேன். நீ அடுத்து என்னென்ன செய்யணுங்கிறதையெல்லாம் நான் உனக்கு திட்டம் போட்டு தர்றேன். நீ பேசுகிறத நான் கேட்டுக்கிட்டு உன் கூடவே தான் இருக்கேன். நீ நினைக்கிற விஷயங்களில் எல்லாம் உனக்கான முடிவை சந்தோஷமாக தைரியமாக எடு. சந்தோஷத்தோடு நீ ஆனந்த கண்ணீர் வடிக்கிறத பார்க்குறதுக்காக என் மனசு ஏங்கிக்கிட்டு இருக்கு. நீ எப்போதும் தலைத்து வேறுண்டு நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்கணும். பிரச்சனைகள் எல்லாமே சீக்கிரம் மறைஞ்சு போய் நீ நல்ல நிலைமைக்கு வருவாயேன்னு செல்லமே. ஒவ்வொரு நாளையும் புது நாளாக நினச்சிக்கிட்டு புத்துணர்ச்சியோட வேலைகளை தொடங்கு. வாழ்க்கையில் தினமும் உனக்குன்னு சில அனுபவங்கள் புதுசாக கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் உன்னுடைய செயல்பாடுகளில் இன்னும் நீ புதுமையை கொண்டு வரணும். மாறிக்கிட்டே இருக்க இந்த உலகத்தில் நீயும் மாற்றங்களை கொண்டு வந்தால் மட்டும்தான் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியும். உனக்கு முக்கியமான எண்ணங்களையும் உன்னுடைய கண்ணோட்டத்தையும் நல்லதாக மாற்றிக்கோ. நீ செய்யக்கூடிய செயல்களில் சின்ன சின்ன மாற்றங்களை உருவாக்கு. இதுதான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கி நீ நினச்சதை விட சிறப்பாக உன்னை வாழ வைக்கும். தகுதியையும் திறமையும் அதிகப்படுத்திக்கிட்டே இரு. இந்த நாள் முதல் இனி வரக்கூடிய எல்லா நாளும் உனக்கு அற்புதமான நாளாக அமையும் என் செல்லமே. நீ எண்ணக்கூடிய சிந்தனைகளுக்கு ஏற்பதான் உன் வாழ்க்கையை நான் உருவாக்கிட்டு இருக்கேன். எப்போவுமே உன் சிந்தனைகள் பெருசாக சிறப்பானதாக உயர்வானதாக இருக்கும்படி கவனமாக பார்த்துக்கோ. நீ யோசிக்கிறது தான் இந்த பிரபஞ்சம் உனக்கு கொடுக்குன்ற எண்ணத்தை ஒருபோதும் மறந்து விடாதே. நீ எதை கேட்குறியோ அதை தான் நான் உனக்கு வாரி வழங்குவேன். எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே கேளு. எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் நன. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதையே நடக்கணும். நீ நினைக்கும் போது அந்த நல்லதை உன் வாழ்க்கையில் உனக்காக நான் செஞ்சு தருவேன். கடந்த காலத்தில் நீ அடைஞ்ச நஷ்டங்களையும் இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் காயங்களையும் தோல்விகளையும் மறந்து போகிற அளவுக்கு இன்னைக்கு உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்க போகிறேன். உனக்காக நான் கொடுக்க போகிற வாழ்க்கையை இனி யாராலுமே தடுக்க முடியாது. நீயும் மன நிம்மதியோட நிரந்தர சந்தோஷத்தோட வாழ்வாங்கு வாழ போகிற. உனக்கு வாழ்க்கையில்
எடுத்த முடிவுகளெல்லாம் சரியாக போகாமல் தப்பாக நடந்த கதையெல்லாம் இப்போ முடிஞ்சிடுச்சு. இனிமே நீ புது வாழ்க்கையை புத்துணர்ச்சியோடு வாழும்படி நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அழகாய் நடத்தி தரப்போகிறேன். இனி மன அழுத்தத்தோடு கண்டதையும் யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம, கடந்ததை நினைத்து வருத்தம் கொள்ளாமல் என்ன நடக்கணுமோ அதை பற்றி யோசி. இந்த நிகழ்காலத்தில் உன்னுடைய கடமைகளை நீ சரியாக செஞ்சினா உன் வாழ்க்கையில் எதிர்காலத்தை மிக அற்புதமானதாக நான் மாற்றுவேன். இனி எல்லா நல்ல விஷயங்களும் உன் வீட்டில் நடக்கும்.